அடுத்ததாக வேல்ஸ் பல்கலைக்கழக சேர்மன் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஐசரி கணேஷ் சார் அவர்களை பேரன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே விவேக் சார் கூட வந்து பலதரப்பட்ட விதத்தில் பழகினவங்க அவங்களுடைய நினைவுகளை வந்து இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு தயாரிப்பாளராக உங்கள் கூட அவருடைய நினைவுகள் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் 3 ஃபங்க்ஷன் முடிச்சுன்னா நான் தான் முதல்ல ஆளாக வந்திருப்பேன். 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி உதயாவை கேட்டேன். உதயா இல்லை, இன்னும் கொஞ்சம் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னாரு. அதனால் மற்ற 2 ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இங்கே வந்தேன். எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும், விவேக் சாருக்கு மரியாதை செலுத்தணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நண்பரை நான் பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன கலைவாணர்னா அவர் தான். அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. நான் அவரோட நிறைய பழகியிருக்கேன். நான் தயாரித்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அப்போல்லாம் அவர் வந்து பயங்கர பீக்காக இருந்த டைமு. நான் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால உடனே வந்து ஆக்ட் பண்ணார். பழகுவதற்கு இனிமையானவர், உண்மையானவர், உண்மையாக பழகுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. அவர்கிட்ட பழகிட்டு இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப தமாஷாக பேசிகிட்டு இருப்பார். அவர் இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை மீட் பண்ணணுன்னு சொல்லி நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரீயாக. அவருடைய அந்த செய்தி வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு செய்தி. அவர் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அந்த க்ரீன் நேச்சரை பண்ணுறதுக்கு எவ்வளோ மரங்கள் இது வரைக்கும் நட்டுட்ருக்கேன், இன்னும் எவ்வளோ நான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதற்காகவே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக எனக்கு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததை வந்து ரொம்ப பெருமையாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். செல் முருகன் அவர் கூடவே இருப்பார். இன்றைக்கி அவர் மட்டும்தான் இருக்கார், விவேக் சார் இல்லை. நிறைய பேர் இப்போ பேசும்போது சொன்னாங்க அவர் எப்படி கழிச்சாருன்னே தெரியலன்னு. அவர் செல்முருகனும் வந்து ஒரு 1 month பேக்கிங் என்ன பார்த்துட்டு பேசிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு விவேக் பசுமை கலாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறேன், அவருடைய நினைவை யாரை மறக்கக்கூடாது, அவருடைய செயலை வந்து யாரை நிறுத்தக்கூடாது, அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதற்கு செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. இந்த உண்மையாக எல்லாரும் பேச சாரோட நடந்த அந்த அனுபவங்கள் சொல்ல அந்த அவர் இல்லைன்றத நினைவு கூட தான் நம்ம இங்கே வந்திருக்கோன்றது கூட மறந்து போய் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாலை அமைந்தது. இந்த ஒரு பெரிய விஷயத்தை செய்த செல்முருகன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக நாம் சாரனுடைய அந்த 1 கோடி மரம் நடுதல் அப்படின்ற அந்த லட்சியத்தை நிறைவேற்ற முயற்சிக்கலாம். குட் நைட்.